ஈரான் அமெரிக்கா இடையில போர் நிறுத்தம் நீடித்து வரக்கூடிய நிலையில ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் இரண்டு தரப்புக்கும் பயங்கர மோதல் நடைபெற்று இருக்குது. அமீரகத்தினுடைய ஃபுஜைரா அப்படிங்கிற எண்ணெய் முனையத்தின் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் பெரிய தீ விபத்து அங்கே ஏற்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய தரப்பில் இதற்கு கடும் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஈரான் அரசு மற்றும் அந்த நாட்டினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஃபுஜைரா விமான தாக்குதலின் தங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்க ராணுவத்தினுடைய அட்வென்ச்சரிசம் தான் தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு ஈரான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. ஃபுஜைரா முனையம் இருக்கு இல்லையா, இது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கிழக்கு கடற்கரையில் ஹார்மூஸ் நீரிணைக்கு வெளியில இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சேமிப்பு மையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஹார்மூஸ் நீரிணையை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா நேரடியாக எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்ளக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியும் கூட இது. ஃபுஜைரா முனையம்ங்கிறது சுமார் 600 ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு டேங்க் ஃபார்ம்ஸ் மூலமாக பல மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய், அதே போல் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்கள் இதெல்லாம் சேமித்து வைக்க முடியும். மிகப்பெரிய எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் வந்து செல்லக்கூடிய டீப் வாட்டர் பேர்ட்ஸ் இந்த முனையத்தில் தான் இருக்கின்றன. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஹார்மூஸ் நீரிணையை கடக்காத ஒரு போக்குவரத்து அப்படின்னு சொல்லலாம். ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹார்மூஸ் நீரிணையை வழியாக போகாமல் நேரடியாக அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் வழியாக உலகின் பிற நாடுகளுக்கு எண்ணெயை ஏற்றிச் செல்றதுக்கு தான் இந்த முனையம் அப்படிங்கிறது உதவக்கூடியதாக இருக்குது. கச்சா எண்ணெய் மட்டும் இல்லாமல் டீசல், பெட்ரோல், விமான எரிபொருள், அதே போல் பிற பெட்ரோலிய பொருட்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கொள்கலன்களில் தான் சேமிக்கப்பட்டு தேவைக்கேற்ற வகையில் சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. உலகின் 2வது பெரிய கப்பல் எரிபொருள் நிரப்பு மையமாகவும் இந்த ஃபுஜைரா செயல்பட்டு இருக்கு. இதன் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது சர்வதேச முதலீட்டாளர்கள், அது மட்டும் இல்லாமல் கப்பல் நிறுவனங்களுக்கிடையே பாதுகாப்பு குறித்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். தாக்குதலை தொடர்ந்து ஃபுஜைரா முனையத்தினுடைய வான்வெளியை பாதுகாக்கிறதுக்காக தாட் மற்றும் பேட்ரியாட் அமைப்புகள் முனையத்தை சுற்றிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஹார்மூஸ் நீரிணையை ஒட்டியிருக்கக்கூடிய சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்காவுடைய ரோந்து கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. முனையத்தினுடைய எல்லை பகுதிகளில் ஆளில்லாத விமானங்களை முடக்கக்கூடிய அதிநவீன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கருவிகளும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. எண்ணெய் முனையத்தில் ஏற்படக்கூடிய தீ விபத்துகளை உடனடியாக கட்டுப்படுத்துறதுக்கு ஆட்டோமேட்டட் ஃபோம், அதே போல் உயர் அழுத்த தண்ணீர் பாய்ச்சும் தீயணைப்பு அமைப்புகள்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முனைய பகுதியை சுற்றிலும் கடல் மற்றும் தரை வழியாக ஆக்சஸ் கண்ட்ரோல்ஸ், அதே போல் தீவிர கண்காணிப்பு கேமராக்கள்லாம் பொருத்தப்பட்டிருக்கின்றன.